குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த பிரச்சனையில எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்துலேயுமே உங்களுடைய பங்கு இருக்கும், அல்லது உங்கள் மேலே குற்றச்சாட்டாவது வரும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு பிரச்சனை பாஜகவுடைய தொடர்பே இல்லாமல் 2 கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடியதாக இல்லாட்டி ஒரு சம்பவமாக மாறி நிற்கும் போது அதில் நீங்கள் உள்ள வாலண்டியராக வம்பெடுத்து நானும் ஒரு பெரிய ஆள் தாதா தான் அப்படின்னு சொல்லி உள்ள நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனையை திமுக அரசு திசை திருப்பிருக்கு அப்படின்னு நீங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல கடந்த 4 ஆண்டுகளாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவினுடைய தவறுகள், திமுக செய்ய தவறியவை, திமுகவோட குறைபாடுகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சியாக தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு வந்துடும். அதான் அந்த கரூர் சம்பவத்திலும் திமுக அரசாங்கம் அவர்கள் கையாளாதத்திலும் அவர்கள் சரியாக கையாளாத விஷயங்கள் இதையெல்லாம் தான் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்ருக்கோம். தொடர்ந்து நான் பல விவாதங்களில் சொன்னது தான். இப்போது உத்தரப்பிரதேசம்னு இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு கூட முதலமைச்சராகட்டும் திமுக தலைவர்களாகட்டும் அங்கெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணீங்க, அங்கெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு சொன்னாங்க. பல சம்பவங்களை நான் தொடர்ந்து பல விவாதங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கேன். உதாரணமாக பெங்களூரில் அந்த பெங்களூர் அணி ஆர்சிபி கிரிக்கெட் ஜெயிச்ச உடனே இங்கே மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது, அங்கே பிரச்சனை நடக்குது, சில உயிர்கள் பலியாகிறது. உடனடியாக மைக்கேல் குன்ஹா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த நாள் இரவே அந்த கமிஷனர், பெங்களூர் போலீஸ் கமிஷனர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் சம்பவமே இவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இதே போன்று ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது. அந்த டே 0ன்னு சொல்லக்கூடிய அதே நாட்களிலே உத்தரப்பிரதேச அரசாங்கம் 2 விசாரணை கமிஷன்களை அமைக்கின்றது. ஒன்று எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், போலீஸ் ரெண்டையும் தமிழக முதலமைச்சர் சொன்னார். நீங்க ஏற்கலையே இல்ல தலைமையில் ஆணையத்தையும் அஸ்ராகார் தலைமையில் விசாரணை ரெண்டுமே அமைக்க. அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ எஸ்ஐடியை உத்தரப்பிரதேச அரசாங்கம் அமைத்தது. 3 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தலைமையான கமிட்டியும் அமைக்கப்பட்டது. ஒரு வாரத்திற்குள் அந்த எஸ்ஐடி ஆனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்கிறது. என்ன தாக்கல் செய்கிறது என்றால், அந்த மாவட்டத்தில் உத்தரப்பிரதேச போலீஸாரும் உத்தரப்பிரதேச மாவட்ட நிர்வாகம் மீதும் தவறு இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு 7 அரசாங்க அதிகாரிகள் இன்க்ளூடிங் 3 போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவே விடலை. விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. இவர்கள் எஸ்ஐடி அமைக்கவே இல்லையே, இவர்கள் நீதிமன்றம் சொல்லிதான் அமைக்கிறாங்க. இவர்களா அமைத்திருக்க வேண்டும் அப்படின்றதா முதல் குற்றச்சாட்டு. இல்ல அவங்க எப்படி விசாரணை செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். போய் அங்க நின்றுட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி பேசிட்டு இருக்கிற மக்கள் நீங்க பேசாதீங்கன்னு கையசைக்கிறாங்க. இரண்டாவது, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியால் இங்கே காவல்துறை மீது இருக்கக்கூடிய பிழைகளை கண்டறியக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்குமா? சிட்டிங் போலீஸ் ஆபீசர் சிட்டிங் கவர்மெண்ட் பத்தின ஒரு விசாரணை பண்ணா நேர்மையா நடக்கும். அவங்க அந்த அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காங்களே, குறை சொல்லியிருக்காங்க. இந்த ஆணையம் தீர்ப்பு சொல்லியிருந்தா நீங்க சொல்ல சரியா இருக்கும். ஆணையம் தமிழ்நாட்டுக்கு தப்பே. ஆணையத்தை நாங்க மறுக்கிறோமா? நாங்க மட்டும் எதிர்க்கிறோமா? அதற்கு முன்னாடி நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அவர்கள் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றார்? இந்த ஒரு நபர் ஆணையம் என்பது கண் துடைப்பு நடவடிக்கை, இந்த ஆணையத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதன் மூலம் உண்மை வெளியே வராது அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, நாங்க மட்டும் சொல்லல. அப்போ இந்த விசாரணை எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடு சரியா இருக்குன்னு நீங்க கருதுறீங்க சார்? அந்த விஷயத்துல அவர்களுடைய கருத்து சுட்டி காட்ட நான் கேட்பது, இந்த 7 சம்பவங்கள் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டாம்பீட் நடந்து கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த 7 சம்பவங்களையும் உடனடியாக ஹெட் ஷுட் ரோல் அப்படின்ற மாதிரி குறைந்தபட்சம் ஏதேனும் 1-2 அரசாங்க அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே அரசாங்க அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் மூத்த அதிகாரிகளும் பிரஸ் கிட்ட எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே அவங்கள ரிலீவ் பண்ணிடுறாங்க. அப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்கிறது என்றால், ஒரே ஒரு பத்தியை நான் படிக்கிறேன். பேரா 27 பக்கம் 17. The top officials of the police department have taken to press conferences to abjure the fault of the subordinate officials and have taken a robust defense. அதாவது 27 பத்தியோட முதல் வரியை படிங்க. Special leave petition filed by TVK. Prayer is made to hold an investigation under supervision of any former judge of this court. அதுதான் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னதை நீங்க ஒன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த 27 பேரா நீங்க முழுசா படிங்க. 27 பேரால அந்த நீங்க அண்டர்லைன் பண்ணிருக்கீங்கல்ல, அதை விட்டுட்டு அதுக்கு மேல உள்ள 4 லைன் படிங்க. இல்ல as per pleadings and allegations while on the other state machinery has not. இது டிவிகே தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னது அதுதான் அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. அடுத்து நீங்க ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. பாத்துருங்க. இல்ல அடுத்த பக்கத்தை புரட்டிட்டு போல